வராகி பகைவர்களை அடித்து நொறுக்குவாள், பகைவர்களை தவிடு பொடியாக்கி விடுவாள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் நான் தான் நிறைய அடி வாங்குறேனே தவிர என் எதிரிகள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இப்படி வாழ்க்கையில் ஆறுதுங்கிற கேள்வி நம்மில் பல பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம்தான். உங்கள் மாதிரியே இந்த கேள்வி என் வாழ்க்கையிலையும் இருந்தது. அப்போ வராகியானவள் நம் வாழ்க்கையில் உள்ள பகைவர்களை எப்படி தவிடு பொடியாக மாற்றப் போகிறாள் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வராகி வழிங்கிற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் வராகி பற்றிய பிரத்யேகமான விஷயங்கள்லாம் போடுறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இணையலாம். லிங்க் வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும். ஓம் ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி. வராகின்னு சொன்னாலே வழக்கு வியாஜியங்களில் அடித்து நொறுக்கக்கூடியவள். அதாவது நியாயத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள்னாலே முதல்ல நம்ம எல்லாரும் வழிபடக்கூடிய தெய்வமானது வராகி. ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறையான சக்திகளுக்கு எதிராக சொல்லக்கூடிய தெய்வமும் வராகி. அதே போல பகைவர்கள்னு சொல்லக்கூடிய நமக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியவர்களை தவிடு பொடியாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவள் வராகி. ஏன்னா அம்பாள் வந்து படை தளபதியாக இருக்கக்கூடியவள். எந்த மாதிரி படைக்க தளபதியா இருந்தா? லலிதா திரிபுர சுந்தரியோட படை, தெய்வீகமான படைக்கு தளபதியாக இருந்தவள் வராகி. அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆற்றல் கொண்டவள்னு பாருங்க. இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க அந்த வராகியை வழிபட்டு விட்டுதான் ராஜராஜ சோழன் எல்லா போருக்குமே புறப்பட்டான் அப்படிங்கிறது வரலாறு. இப்படிப்பட்ட வராகியை நம்ம வந்து வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை நம்ம புரட்டி பார்க்கும் பொழுது நம்மளோட கஷ்டங்கள் குறைஞ்ச மாதிரி இல்லை. நம்ம எதிரிகள் நல்லா தான் இருக்காங்க, அவங்க பயந்தெல்லாம் ஓடவே இல்லை. அப்போ என்னதான் நடக்கிறது? இதை நம்ம எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு தெரியும், 2022 நானும் இந்த மாதிரி கோர்ட்டு கேது பிரச்சனைகள், எதிரி பிரச்சனைகள் எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு வந்த நியாயமான ஒரு கேள்வி தான் இது. ரொம்ப நாள் நான் வந்து யோசித்து இதுக்கான பதிலை வந்து நானே புரிஞ்சினேன் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ இதை வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் வந்து 3 பாயிண்டாக சொல்ல போகிறேன் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு, வராகி என்ற அந்த மாபெரும் சக்தியை நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவாவோ ஒரு விக்கிரகமாவோ நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்ச உடனே அம்பாளுக்கு நம்ம விளக்கேற்றி அம்பாளுக்கான பூஜைகளை செய்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு 45 நாள், ஓகேயா, ஒரு 3 பஞ்சமிக்காவது நம்ம செய்யும்பொழுது நம்ம வாழ்க்கையில் முதல்ல வராகியின் அந்த ஆகர்ஷணமானது நம்ம வீட்டுக்குள்ளே வரும். ஆகர்ஷணம்னா என்ன? வராகி சாக்ஷாத் அவளது அனுக்கிரகமானது அந்த வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டிவைன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தெய்வீகமான ஆற்றல் நம்ம வீட்டில் குடிக்கொள்ள ஆரம்பிக்கும். ஓகேயா, அந்த தெய்வீகமான ஆற்றல் நம்ம வீட்டில் குடிக்கொள்ள ஆரம்பித்த உடனேயே நம்ம எதிரிகளால் நமக்கு வரக்கூடிய தாக்கம், அதோட வீரியம் வந்து குறைய ஆரம்பிக்கும். எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும், எதிரி பிரச்சனையாக இருந்தாலும், இல்லை ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனையாக இருந்தாலும், உங்களுக்கு வராகி வழிபாடு செய்ய ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடியது அந்த கழுத்தை நெரிக்கிற பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் மூச்சு விடுவதற்கான ஒரு குட்டி ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். வராகியோட அனுக்கிரகம் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமாக நம்ம சுற்றி வந்துடும். ஸோ இது எதிரிகள் என்னதான் நம்மளை வந்து தகராறு பண்ண வந்தாலும் கொஞ்சம் மனசு மாறிடுவாங்க. அந்த பகைமையோட வீரியம் குறைய ஆரம்பிக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேயா, ஏதோ ஒரு சமரசம் வரும், இல்லை நம்மளை திட்டலாம் வருவாங்க, மனசு மாறி ஏதோ ஒன்று அவங்களுக்கு நேரம் இருக்காது, இல்லை மனசு மாறி ஒரு காது கொடுத்து நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் நமக்கு தெரியும். வராகி வழிபாடு நீங்கள் தினம் பண்ணும் பொழுது, தினம் பஞ்சமி கிடையாது, ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை கிடையாது, தினம்தோறும் அந்த தெய்வத்திற்கான விளக்கை ஏற்றி அவளுக்கான ஏதாவது ஒரு பூஜையோ மந்திரமோ நீங்கள் சொல்லி அவளுக்கான நெய்வேத்தியம் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களை நோக்கி வரக்கூடிய அந்த தீமையின் அந்த வீரியம் கொஞ்சமாக குறையும். நம்பர் 2, இந்த பாதுகாப்பு வளையம் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்பேஸில் நம்ம வந்து உயிரை கையில் பிடிச்சின்னு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இனிமேல் கிடையாது. இந்த நேரத்தை நம்ம எப்படி வீணடிக்கிறோம்னு நான் சொல்கிறேன். முதல்ல என்ன பண்ணுறோம், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா,
நம்ம ஃபுல் ஃபோக்கஸு அந்த பழி வாங்குற அந்த உணர்ச்சியிலேயே இருக்கும். நம்மளை இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்க, நம்மளை இப்படி கொடுமைப்படுத்திட்டாங்க, இவங்க அழிஞ்சு போகணும்னு நம்ம சாபம் கொடுப்போம், அவங்கள பற்றி நினைப்போம். நம்ம மனசு ஆறவே ஆறாது. நம்மளை இப்படிலாம் பண்ணிட்டு அவங்க நல்லா இருக்காங்களேன்னு சொல்லி குமுறிக்கொண்டே இருக்கும். இது என்னன்னா ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம எதிரிகளை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை நாம் பார்க்க தவறி விடுகிறோம். சரியா? அதாவது வராகி ஆனவளை யார் கூப்பிட்டது? நம்ம கூப்பிடுறோம். எங்க வரா அவ? நம்ம வீட்டுக்கு வரா. நம்ம அவள்கிட்ட பிரார்த்தனைகள் வைக்கும் பொழுது, மனமுருகி வேண்டும் பொழுது நம்மளோட ஆன்மாவில் சிம்மாசனம் போட்டு அமர்கிறாள் வராகி. வராகி என்ற மாபெரும் சக்தி, கோடி சூரிய பிரகாசத்தை கொண்ட அந்த மாசற்ற மேன்மையான ஒரு சக்தி நம்மளோட உடம்பிலும் நம்மளோட ஆன்மாவிலும் நம்மளோட வீட்டிலும் குடிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த வெளிச்சமானது யாரை தொடும்? நம்மளை தான் தொடும். நம்ம எதிரிகளை தொடாது. ஏன்னா அவங்க கூப்பிடல வராகியை, நம்ம தான் வராகியை கூப்பிடுறோம். அப்போ வராகி குடிக்கொண்டு அனுகிரகம் செய்யக்கூடியது நமக்கு தான், அடுத்தவர்களுக்கு கிடையாது. அவர்களை போய் கரெக்ட் பண்றது அவ வேலை கிடையாது. அவ என்ன பண்ணுவா? அந்த நேரத்துல நமக்கு குறியீடுகளை காமிப்பா. இந்த வழியில போ, இந்த மாதிரி பண்ணு, உன் அடுத்த நிலைக்கு நீ செல்வதற்கான வழியை நான் காட்டுகிறேன், நல்லா கவனிச்சுக்கோன்னு அம்பாள் சொல்லுவா. அப்ப நம்ம இந்த மாதிரியான கெட்டவர்களை நினைத்து, நமக்கு நடந்த பிரச்சனைகளை நினைத்து குமரிக்கொண்டு அவர்களை சபித்து கொண்டிருந்தால் நம்ம வாழ்க்கையில அவ காட்டக்கூடிய அந்த நல்ல பாதையை மிஸ் பண்ணிடுவோம். இந்த ரீசன்னால தான் எதிரிகளை மறந்து விடுங்கள். அவங்க எப்படி இருக்காங்க இல்லைங்கிறத பார்க்கறது நம்ம வேலை கிடையாது. நம்மளை பார்த்து கொள்ள வேண்டும். நம்மளோட ஆற்றலை எப்படி சரி பண்றது நம்ம பார்க்கணும். அப்ப நமக்கு அவள் நிறைய வழி காட்டிக்கொண்டே இருப்பாள். அந்த வழியை சாமர்த்தியமாக பிடித்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம பண்ணக்கூடிய பூஜைக்கான பலன். நீங்க பூஜை பண்ணி எதிரிகளை எல்லாம் அழிக்க முடியாது. நீங்க பூஜை பண்றது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். 3வது பாயிண்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க? வராகி வீட்டுக்கு வந்த உடனே வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் காணாமல் போய்விடும். நல்ல ஜாலியா சோஃபால உட்காந்து நல்லா மிக்சரு இல்லை மைசூர் பாக்கு சாப்பிட்டுட்டு டிவி பார்க்குற மாதிரியான ஒரு ஜாலியான லைஃப் நமக்கு இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். வராகி என்பவள் போர் படை தளபதி. இப்போ ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். மிலிட்ரிக்கு செலெக்ஷன் ஆகிருக்கீங்க. நீங்கள் ஒரு மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறோம்னா நமக்கு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்போட நம்ம எங்கேயோ ஹிமாலயாஸ் கிட்ட போகிறோம், இமயமலை கிட்ட போகிறோம்னா அங்கே போய் நமக்கு மிக்சரு ரவா லாடு கொடுத்து நல்லா படுத்து தூங்குன்னு சொல்ல மாட்டாங்க. 4 மணிக்கு எழுந்து ஓடணும், பனி வெயில்னு பார்க்காம உழைக்கணும். எதுக்காக பண்ணணும்? அதை நம்ம உடல் வலுப்பெற வேண்டும்னு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு போர் படை தளபதியோட வேலை என்ன? அந்த சோல்ஜர், அந்த சிப்பாய் அந்த போருக்கு ரெடியாக வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும், டெரரிஸ்ட்லாம் வராங்க இல்லையா, அந்த தீவிரவாதிகள், எப்பேற்பட்டவர்கள் வந்தாலும் சாதாரண மனிதர்களால் ஃபேஸ் பண்ண முடியாத விஷயங்களை இவர்களால் எப்படி ஃபேஸ் பண்ண முடிகிறது? அந்த மனோதிடத்தையும் உடல் வலிமையையும் அந்த போர் படை தளபதி ட்ரைனிங் மூலமாக கொடுக்குறார். அந்த மாதிரி வராகி என்ற அந்த போர் படை தளபதி நம்ம வாழ்க்கையில நம்ம வீட்டு பூஜை ரூம்ல உட்கார்ந்து நம்ம ஆன்மாவில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவ எப்படி சும்மா இருப்பா? நம்ம வாழ்க்கையில புது புது சேலஞ்சஸ் வரும். அதாவது நிறைய வாய்ப்புகளாக அதை பார்க்கணும். எல்லாத்தையும் பிரச்சனைன்னு பார்த்து ஓடக்கூடாது. அந்த வாய்ப்புகளை எதுக்கு கொடுக்குறா? அவ முன்ன இருந்ததை விட நம்ம ஆன்மாவிற்கு பலம் ஏற வேண்டும். ஓகேயா? ஸோ முன்னாடி எல்லாத்தையும் பார்த்து பயப்படக்கூடிய நமக்கு இதையெல்லாம் அவள் கொண்டு அவளோட பாதுகாப்பில் இருந்து நம்ம செய்யும் பொழுது, அதற்கான சரியான வழியை அவள் காட்டும் பொழுது வரக்கூடிய இன்னல்களையும் இக்கட்டுகளையும் சமாளிக்கக்கூடிய அந்த சாமர்த்தியமான திறனையும் அவளே கொடுப்பாள். கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் பெருசாக வர அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம கொடுப்பா வராகி. ட்ரைனிங், வாழ்க்கையில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் ட்ரெயின் பண்ணுறதுக்காக அவள் கொடுப்பா. எல்லாரும் மிஸ் பண்ணக்கூடிய விஷயம் இது. நானும் மிஸ் பண்ணேன். என் வாழ்க்கையில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் வராகி கோவில் கட்டின உடனே வந்தது.
என் வாழ்க்கையில் இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாம் பிச்சை ஆளுக்கு ஒரு மூலையாக போட்டுது. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைச்சா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தூங்கி கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளை பூச்சிகள் எல்லாம் முழிச்சுட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறது. ஆனால் இன்னைக்கு நல்லா தான் இருக்கேன். நான் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனைன்னு பார்க்காம ஒரு வாய்ப்பு, உங்கள் ஆன்மா அடுத்த நிலை செல்வதற்கான வாய்ப்பை வராகி கொடுக்கிறாள். உங்கள் ஆன்மா வலுப்பெறுவதற்கு தேவையான ட்ரைனிங்கை அவள் கொடுக்கிறாள். ஆனால் அவளோட கண் பார்வையில் அதை கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு வழிதான் உண்டு, அது வெற்றி மட்டுமே. இப்போ எதிரிகள் அப்படின்னா என்ன, அவங்க ஜாலியாக இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். நமக்கு கடுப்பாக இருக்கும்ல, நம்ம இவ்வளோலாம் கஷ்டப்படும் போது நம்ம எதிரிகள் ஜாலியாக இருக்கும்போது நமக்கு எரிச்சலாக இருக்கும். இப்படி யோசிச்சு பாருங்க. எறும்பு இருக்கு இல்லையா, எறும்பு கூட்டம் கூட்டமாக பாவம் கஷ்டப்பட்டு ஒரு கூடு கட்டி அதுக்குள்ளே போய் இந்த ஒரு அரிசியாக சேர்த்து சாப்பாடை சேர்த்து வச்சு மழை காலத்துக்காக கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கோம். அப்போ இந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுமா, கூட்டமாக வந்து எறும்போட அந்த கூட்டுக்குள்ளே வந்து அதோட சாப்பாடெல்லாம் பிடுங்கின்னு போயிடுமா. அப்போ அந்த எறும்பு யோசிக்குமா, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, ஆனால் இந்த வெட்டுக்கிளிக்கு ஒரு அடிமையாகவே நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டியிருக்கேன்னு நினைக்குமா? ஓகேயா? எறும்பு எறும்பாக இருக்கும் வரை அந்த வெட்டுக்கிளிக்கு அடிமையாக தான் இருக்கும். வராகி என்ற மாபெரும் சக்தி வந்து விட்டால் இந்த எறும்பை வல்லூருவாக மாற்றி விடுவாள். வல்லூரு என்ன பண்ணும், வல்லூரு கழுகு எப்படி வேணா வச்சுக்கோங்க. வெட்டுக்கிளிய உணவாக சாப்பிடக்கூடியது தான் வல்லூரு. அப்படிப்பட்ட ஆற்றலை கொடுப்பாள் வராகி. அப்ப என்ன தெரியுது உங்களுக்கு, நம்மளோட ஆற்றலை மேம்படுத்தி அந்த எதிரிகளை ஒரு பொருட்டாகவே இல்லாமல் செய்து விடுவாள் வராகி. வீட்டில் ஏதோ கட்டெரும்பு ஓடுறது இல்லை ஏதோ பள்ளி எங்கேயோ ஓடுறதுன்னா அது ஒரு பெரிய ஒரு மேட்டரே கிடையாது நமக்கு. ஏன்னா நம்ம ஆற்றலுக்கு முன்னாடி அதெல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்கள். அந்த மாதிரி நம்மளோட எதிரிகளோட நிலைமை ஆகிடும். அப்போ அவங்க செய்யக்கூடிய கெட்டதுக்கு அவங்களுக்கு பலாபலன் இல்லையான்னு நம்ம கேட்போம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளை வந்து தேவையில்லாமல் வம்பு கிழக்கக்கூடியவர்கள், கஷ்டப்படுத்தக்கூடியவர்கள், அவர்களோட குணமே இதுதான். இப்படிப்பட்ட குணம் இருப்பவர்கள் நம்மளை மட்டும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய பேரை கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க. அப்போ கஷ்டப்படுத்த என்ன ஆகும், அவர்களது கர்மாவானது ஏறிக்கொண்டே செல்லும். அந்த கர்மா ஏறிக்கொண்டு செல்லும் பொழுது ஒரு த்ரெஷ்ஹோல்டு, ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் அப்படி போயிட்டே இருக்கும். அதை தாண்டும் பொழுது அந்த தர்ம தேவதையானவள் அவர்களுக்கான அந்த கர்மாவிற்கு ஏற்ற பலாபலனை நம்ம ஒன்றுமே சபிக்கலைனாலும் கொடுப்பாள். ஸோ அவரவர் செய்யக்கூடிய கர்மாவிற்கு அவரவர் அனுபவித்தே தீர வேண்டும். இதுக்கு வராகி வர வேண்டிய அவசியம் இல்லை. வராகி குடிக்கொண்டு இருப்பது நமது ஆன்மாவில், நமது வீட்டில். அப்போ அவளது அந்த மைடாஸ் டச்சுன்னு சொல்லுவாங்க, அவளது தொடுதல், அவளது அந்த பராக்கிரமம் நம்மை மேம்படுத்த மட்டுமே செயல்படுமே தவிர அடுத்தவர்களை அழிப்பது அவளது நோக்கம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. அம்பாளுக்கு எல்லாருமே குழந்தைகள் தான். யாரையுமே அழிக்க வேண்டும் என்று வராகி வரமாட்டாள். எதிரியை அழிப்பாள்னு சொல்றது என்னன்னா, அவர்கள் நம்ம கிட்ட நிக்கிறதுக்கான தகமையே அவர்களுக்கு இருக்காது. இப்படித்தான் வராகி எதிரிகளை துவம்சம் செய்வாள். இது ஏதாவது விதத்துல உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் சொல்றது நான் புக்கிலெல்லாம் படிச்சு சொல்லலை, என் வாழ்க்கையில் நான் அனுபவித்ததை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மாதிரியான காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வராகி வழி சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வராகி வழி வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, விருப்பம் இருந்தால் இணையுங்கள், லிங்கை கமெண்ட்ல கொடுக்குறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. ஹைப் அப்படின்னு ஒரு நியூ ஃபீச்சர் இருக்கு, இந்த கமெண்ட்ல நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப் அப்படின்னு வரும். ஒரு வீடியோ நீங்கள் 3 தடவை ஹைப் பண்ணலாம் ஒரு வாரத்துக்குள்ள. இந்த மாதிரி குட்டி சேனல் நம்மலாம் ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி சேனலுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஹைப்புங்கிறது ரொம்ப மிகப்பெரிய உதவியாக இருக்கும். கண்டிப்பாக அதையும் பண்ணுங்கள். வராகியின் அனுகிரகமும் பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் உங்கள் எல்லாருக்கும் என்றைக்கு இருக்கணும்னு அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறேன். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். கூடிய விரைவில் இன்னொரு நல்ல டாபிக் பேசுவோம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.